ஹவர் பற்றி கேட்டாங்க, ஹவர் எப்படி ரன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் இன்னைக்கு உள்ள ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட் அ டைம்லேயே நான் ப்ளே பண்ணி காமிக்கேன். ஸோ ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது எதுவும்னா ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், நீங்கள் சொல்லுங்கள். ஆர்எல்ஸ் எதுவும் டவுட் இல்லைன்னா ஒரு மெசேஜில் ஸ்டார்ட்டுன்னு சொல்லுங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அஜிதாக்கு ஓகே. ஜீவதர்ஷினி இன்ஃபேண்ட் அனஃபா ரொம்ப நாள் வரல போல் இருக்க. ஓகே சரி, இட்ஸ் ஓகே. நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ஃப்ளோட் வச்சு நடக்கிற ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே ஆகுதுல்ல, இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஃபோட்டோ, ஓகேவா? ஸோ இது நம்ம டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இதை எப்படி கலர் கொடுத்தோம், அண்ட் தென் லெஃப்டில் இந்த பாக்ஸ் வச்சு இது எப்படி இருந்துச்சு, அண்ட் தென் ரைட்டில் இதை வச்சு இந்த ஃப்ளோட் யூஸ் பண்ணி எப்படி ஜென்ரேட் பண்ணோம், அண்ட் தென் இட் லாஸ்ட்டாக இது யூஸ் பண்ணுறது ஃபூட்டர். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த கான்செப்ட் நான் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேனா? எனி ஒன்? சச்சிகுமரன், ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் சச்சிகுமரன், நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் ஹவர் பற்றி கேட்டீங்க கரெக்டாக? ஸோ ஹவருங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மவுஸ் வச்சு நடக்கிற ஒரு ஒர்க்கை தான் ஹவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மவுஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கும். லைக் நம்ம ரைட் கிளிக் பண்ணுவோம், நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது லெஃப்ட் கிளிக் தான். லெஃப்டில் எப்படி வச்சுட்டு ஆரோ எங்கேயா பிளேஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் அதோட ஃபங்க்ஷன் நடக்கும். மவுஸோட இதான் வேலை கரெக்டாக? ஸோ அதே மாதிரி லெஃப்ட் கிளிக்கில் தான் நம்ம மேக்ஸிமம் பண்ணுவோம். ரைட் கிளிக் வந்துட்டு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு. அண்ட் தென் டபுள் கிளிக் பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு சில மவுஸில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறதுக்கு நடுவில் அந்த ஒரு கர்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க கரெக்டாக? ஸோ இவ்வளோ தான் மவுஸோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம். ஸோ இந்த மவுஸில் வந்துட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுற ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறது தான் ஹவர். ஓகேவா? அதாவது இப்போது மவுஸ் வந்து இப்படி அங்கங்கன்னு போகுது. இப்போ நான் அந்த இடத்துல கரெக்டாக ரிஃப்ரெஷ் கிட்ட போகிறேன். ரிஃப்ரெஷ் கிட்ட போகும், ஒரு சர்க்கிள் ரவுண்டு ஒன்று வருது. அப்புறம் ஒரு ரீலோட் திஸ் பேஜ் அப்படின்னு ஒரு மெசேஜிங் கொடுக்கு. ஸோ நான் இதில் எதுவுமே நான் கிளிக் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் நான் வெறுமன மவுஸை தூக்கி வச்சோன்னே அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கலரில் ஒரு வட்டமாக ஒரு சர்க்கிள் வருது. அண்ட் தென் ஒரு மெசேஜ் ரீலோட் திஸ் பேஜ்னு வருது. அதே மாதிரி நான் ஷேடோஸ் கிட்ட போட்டால் ஒரு ஓவராலாக அந்த பேஜோட எக்ஸ்பிளைன் காமிக்கி. அண்ட் தென் நியூ டேப் கிட்ட போனால் நியூ டேப்னு மெசேஜ் எதுவும் வரல, பட் அது சுற்றி ஒரு ரவுண்டு வருது. லிங்க் கிட்ட போனால் கலர் மாறுது. ஸோ ஒரு ஆரோ மேலே வைக்கும் போது அதுக்கு சில சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்க பார்த்தியா, சின்ன சின்ன வேலைகள். இப்படி ஒரு மெசேஜ் வருது, ஒரு சர்க்கிள் வருது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் CSS2ல ஹவர்னு சொல்கிறாங்க.
சாரி பே சாரி. சச்சிகுமரன் ஹவர் ஓகே. சாட்டர்டே நான் கிளாஸ் அட்டன் பண்ணல, அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சுவலாக சாட்டர்டே என்ன நடந்துச்சு எனக்கே தெரில. எனிஒன் சாட்டர்டே பார்த்த கிளாஸ் எதுவும் ஞாபகம் இருக்கா? ஆனால் சாட்டர்டே இல்லை, ஃப்ரைடே வரலன்னு நினைக்கிறேன். சொல்லு. ஃப்ரைடே அனிமேஷன்ஸ். எஸ், அனிமேஷன்ஸ் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகே, அனிமேஷன்ஸ் வந்து அனிமேஷன்ஸ் கான்செப்ட் ஆக்சுவலாக எனக்கே ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் அனிமேஷன்ஸில் வந்து 3 டைப்ஸ் வரும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ட்ரான்ஸ்ஃபார்ம், கீ ஃப்ரேம்ஸ்னு ஒன்று வரும். அதில் கீ ஃப்ரேம்ஸ் உள்ள கான்செப்ட் தான் வந்து அன்றைக்கி கவர் பண்ணோம். ஸோ அது ஒன்றும் பெருசான டைப் இல்லை. நான் அதுக்கு ரெக்கார்டிங்ஸ் போட்டிருக்கேன், நீ ரெக்கார்டிங்ஸில் பாரு. பட் ஏன்னா போன செஷனில் நான் இப்போ எடுத்தால் அது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ நீ ரெக்கார்டிங்ஸ் பாரு. ரெக்கார்டிங் பார்த்துக்கணும். நீ எதுவும் டவுட்ஸ்னா குரூப்பில் போடு, நான் உடனே எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே ரைட். ஸோ ஓகே, இந்த வெப்சைட்டை நம்ம இன்னைக்கு சும்மா ட்ரையலில் பார்க்கலாம். ஓகேவா? அந்த கிரியேட்டிவ்ங்கிற நடுவில் நேம் எப்படி வந்துச்சு, அண்ட் தென் ஃப்ளோட் யூஸ் பண்ணி நம்ம பார்த்த கான்செப்ட்ஸையும் ஒன்ஸ் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே நாளையிலேருந்து ஆஸ் யூஸ்வலாக பிபிடி வந்து ஷேர் ஆகும். இன்கேஸ் சச்சிகுமரன் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேபி அந்த அனிமேஷன்ஸ் திரும்ப எடுக்கலாலும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரைட், நான் வந்து இப்போ கோட் பண்ணுறேன். ஸோ அந்த இதில் இமேஜஸ்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நான் இப்போ எடுத்திருக்கேன். ரைட், சாரி ஃபஸ்ட்டு எல்லோரும் ஓகே தானே? நான் ஸ்டார்ட் பண்ணவா? எதுவும் இஷ்யூஸ் இருக்கா? இல்லை சாரி, எனக்கு கொஞ்சம் முடியல, நான் நடுநடுவில் போயிட்டேன். ரைட், ஓகே ஓகே. ஸோ நம்ம இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு HTML ரெடி பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த இன்லைன்லாம் படித்தோம்ல, அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு வெப்னு இருக்கட்டும். ரைட், பாடியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த பேஜை அப்பப்போ பார்க்கணும். ஏன்னா பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட்,
ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஒரு டிவ்வில் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், ஓகேவா? பாடியில் மெயினாக போட்டுறக்கூடாது. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு டிவ் ஜென்ரேட் பண்ணிடணும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்பிளே ஆகுதுல்ல, ரைட், ஓகே. ஸோ டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு டிவ்வில் இந்த ஒரு ஃபோட்டோ வந்துருக்கு, கரெக்டாக? ஸோ நான் ஒரு ஃபோட்டோவே ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இமேஜ் சோர்ஸ் நம்ம எதில் வச்சுருந்தோம்? // கொடுத்தா இருக்குதா? இமேஜில் வச்சுருந்தோம், கரெக்டாக? இமேஜில் இந்த லோகோ இதுதான் நம்மளோட இமேஜ். ஸோ ஒரு சோர்ஸ் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும். ஸோ அதை அல்டர்னேட்டிவ்ல நம்ம வந்துட்டு லோகோன்னு கொடுத்துக்கலாம். ஒரு ப்ரிவியூ கொடுத்துருவோம். ரைட், இப்போ இந்த ஃபோட்டோ வந்துட்டு, பட் அது இங்கே இருக்குது. அதுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணுவோம், போக போக ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ வி ஆர் கிரியேட்டிவ் டிசைன் ஏஜென்சி. ஸோ இதெல்லாம் பெருசாக இருக்குது, கரெக்டாக? ஸோ ஒரு ஒரு விஷயம் பிளாக்காக ஸ்ட்ரைனாக இருந்துச்சாலே மேக்ஸிமம் அது ஒரு ஹெட்டிங்காக தான் இருக்கும். ஸோ H1 வந்துட்டு நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா, வி ஆர் creative design அவ்வளோதானே இருக்குது, இல்லைங்களா? டிசைன் ஏஜென்சி. ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் அது வந்து H1 நார்மலாக விழுந்திருக்கு. அண்ட் தென் இந்த கிரியேட்டிவ்ங்கிற கலர் வந்து வேற கலரில் இருக்குது, ஓகேவா? நம்ம இவ்வளோ பெரிய சைஸுக்கு கொண்டு வருவோம், பட் அதுக்கு முன்னாடி சிம்பிளாக அந்த கலரை ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இங்கே மட்டும் நம்ம இந்த கலர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே இன்லைன் மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இன்லைன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம்? அதாவது இந்த கிரியேட்டிவ் மட்டும் கொடுக்கணும், கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பேனில் ஜென்ரேட் பண்ணிடலாம், ஓகேவா? இந்த ஸ்பேனுக்குள்ள கிரியேட்டிவ்னு கொடுத்துக்கலாம். ஆனால் அங்கே அப்ளை ஆகிறது ஒரே மாதிரி தான் அப்ளை ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேனில் நம்ம என்ன தேவை, அதாவது இந்த கிரியேட்டிவ்க்கு என்ன தேவைங்கிறத இன்லைன் ஸ்டைல் நம்ம இங்கே யூஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஸ்டைல் கொடுத்துட்டு அதுக்கு கலர் வந்து மிட்நைட் ப்ளூ. இப்போ கொடுத்தோன்னே பாருங்கள், அந்த கலர் மட்டும் மிட்நைட் ப்ளூவில் மாறிப்போம், அதாவது இங்கே இருக்கிறது, ஓகேவா? ஸோ இதுதான் சென்டர், அதாவது ஒரு லைனில் இன்டெப்த்தாக நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை மாற்றுறதுக்கு இது யூஸ் பண்ணுறான், ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஓகே தானே? நான் இந்த மாதிரி கட்டாய் போகிற மாதிரி இருக்குது, புரியுதுல நான் நடத்துறது? ரைட், ஓகே, சூப்பர், ரைட். ஸோ கிரியேட்டிவ் கொடுத்துருக்கோம், அண்ட் தென் கிரியேட்டிவ் மட்டும் ஒன்று டிசைன் பண்ணியாச்சு. ஸோ கோடிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த டிசைன் ஏஜென்சி, அதாவது இந்த டிசைன் ஏஜென்சிங்கிறது நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு, கரெக்டாக? ஸோ இதில் கண்டினியூ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் லைன் வரணும்னாலே நம்ம பிஆர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கிரியேட்டிவ் முடிஞ்சோடனே ஒரு பிஆர்னு கொடுத்துட்டா கிரியேட்டிவ் முடிகிறது இங்கே இல்லை, இந்த ஸ்பேனில் இருக்காங்கன்னா ஸ்பேனுக்கு அடுத்து முடியும். ஸோ இங்கே வந்துட்டு பிஆர்னு கொடுத்தா அந்த ரெண்டும் நெக்ஸ்ட் லைன் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு ஈஸி, ரைட். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஒரு ஃபோட்டோ, அதுக்கிட்ட ஒரு ஹெட்டிங், அண்ட் தென் அது உண்டான சென்டென்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ, ஒரு ஹெட்டிங், அதுக்கு உண்டான சென்டென்ஸ். ஸோ நீ என்ன, நம்ம ஒரு பேஜை ஃபஸ்ட்டாக வியூ பண்ணுறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாக ஓவராலாக ஒரு டிவ்வில் வச்சுருக்கோம். நம்ம கான்செப்ட் ஃபஸ்ட்டே யோசிச்சு நம்ம ஒரு டிவ்வில் போட்டோம் கோடிங்கில், கரெக்டாக? இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் டிவ், ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ இதை மட்டும் ஒரு செக்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம் மைண்டுக்கு, ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீ பண்ணணும்னா இதுக்கு மட்டும் ஒரு டிவ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு டிவ், ஆனால் இதுக்கு வெளியே இல்லை, எல்லாம் உள்ளே தானே. ஸோ H1 கீழே ஒரு டிவ், ஓகேவா? அந்த டிவ்வில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இமேஜை ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ சேம் அதே மாதிரி இமேஜ், அதுக்கு சோர்ஸ் எங்கே இருக்குது, கரெக்டாக தானே போட்டேன், எஸ். இமேஜில்
ஃபர்ஸ்ட் இமேஜ் நேம் வந்து நான் பியூட்டிஃபுல்னு வச்சுருந்தேன். ஸோ பியூட்டிஃபுல்ல இருக்கு. ஸோ அதுக்கு நேம் வந்து அதே பியூட்டிஃபுல்னு வச்சுக்கோங்க. இந்த ஆல்டர்னேட் பற்றி தெரியும்ல, எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம், அது தேவைங்கிறதுலாம் இல்லை. ஸோ அதே மாதிரி இமேஜ் வந்துட்டு, பட் இமேஜ் சைஸை நம்ம இனிமேல் குறைச்சிக்கலாம். பட் இப்போதைக்கு HTML சிம்பிளாக கொடுப்போம். ஸோ அந்த இமேஜ் வச்சுட்டோம். ஸோ இமேஜுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா பியூட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வரும்போது நீங்கள் வந்து இங்கேருந்து தான் பார்ப்பீங்க கரெக்டாக. இங்கேருந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். ஸோ காலம் வைஸ் இப்படி இருந்தாலும் இந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து பார்க்குறது இந்த பியூட்டி, அதாவது ஹெட்டிங். ஏன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க, இங்கே ஆரம்பித்து இப்படி வந்து இங்கே முடியும், நெக்ஸ்ட் லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ இந்த வேவ் பார்த்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு ஜென்ரலாக உள்ள ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இப்படியே வந்து இதுக்கு கீழே எதுவும் இல்லை. ஸோ இப்படி ஆரம்பித்தா ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, இந்த டிவுக்குள்ளே இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த டிசைன் ஏஜென்சிங்கிறது இந்த லைனுக்குள்ளே இது முடிஞ்சிட்டு டிவை பொறுத்தவரை கரெக்டாக. ஸோ அந்த கோடிங் வைஸில் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் லைனாக நம்ம பியூட்டியை தான் பார்ப்போம். ஸோ பியூட்டிங்கிறது என்ன, ஒரு ஹெட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஹெட்டிங்கில் கொடுப்போம். அதை நான் வந்து H2ல கொடுக்கேன். ஓகேவா? ஸோ H2 பியூட்டி. ரைட், ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பியூட்டி ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் இருக்குது. நம்ம பேராகிராஃப் இதையே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் அதை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட்லேயும் அதே மாதிரி ஆனால் பாருங்கள் அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து விழுந்துருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இப்போ கன்சிடர் பண்ணனா நம்ம ஸ்டைலிங்கில் பார்த்துக்கலாம். ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது இந்த டிவ் ஃபினிஷ் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன போக போகிறோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் வேறு எதுவும் கீழே இருக்கா இல்லை. ஸோ அப்போ நம்ம அடுத்த ரைட்டில் இருக்கிறது போவோம். ஸோ இன்னொரு இமேஜ், இன்னொரு ஹெட்டிங், இன்னொரு பேராகிராஃப். ஸோ இதெல்லாம் சேம் இன்னொரு டிவ்வில் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவுக்கு கீழே இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணி அதில் இமேஜ் சோர்ஸிங்க இருக்குது. இமேஜுங்கிறதுல கன்ஸ்ட்ரக்ஷன் நான் வச்சுருக்கேன் நேம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதே கொடுத்துக்கேன். ஓகேவா? க்ளோஸ் பண்ணியாச்சு. சேம் இமேஜை பார்ப்போம். அதே மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு அண்ட் தென் இன்னொரு ஹெட்டிங் என்ன இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருந்துச்சோ. எஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் இருந்துச்சு. ஸோ ரிப்பீட்டடாக ஆகுது பற்றியா. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் நம்ம ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒர்க்கை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக நல்லா போகும். பட் ஸ்டைலில் எரர் வரும்போது அந்த மோட்டிவேஷனிலே நம்ம தலைவலிக்கு உண்டான அளவுக்கும் ஆக்கும். பட் அது ஜாலியாக பண்ணால் ஈஸி தான் எதுவும். ஸோ நம்ம இங்கே பண்ண மாதிரி ஹெட்டிங் வச்சாச்சு, அந்த பேராகிராஃபும் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்டிங் சைஸை கூட்டணும், இமேஜை ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு கொண்டு வரணும், அண்ட் தென் இதெல்லாம் ரைட்டில் கொண்டு வரணும் கரெக்டாக. நம்ம படித்த கான்செப்ட் படி இப்போ நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு இதை யோசிப்போம். இந்த ஃபோட்டோவை இங்கே லெஃப்டில் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஓவராலாக ஃப்ளோட் லெஃப்ட்டுன்னு கொடுத்தா இந்த இமேஜ் லெஃப்ட்டில் வந்துடும், ரைட்டில் என்ன கண்டென்ட் வேணுமோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அதானே? அண்ட் தென் இது என்னன்னு தெரியுமில்ல, ஃபூட்டரில் ஜென்ரேட் ஆன ஒரு விஷயம். ஃபூட்டர் பற்றி HTML பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக அந்த ஒரு வெப்சைட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணணும், எதுலையா போடணும் வைக்கணும் அப்படின்னா அந்த ஃபூட்டரை யூஸ் பண்ணலாம். நம்மளும் இங்கே அதே மாதிரி ஒரு ஃபூட்டரை போட்டுருவோமே. ஃபூட்டர் வந்து எப்போவுமே எல்லா டிவும் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். ஸோ ஓவராலாக டிவ் நம்ம இந்த டிவுக்கு அடுத்து ஒரு ஃபூட்டர் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகேவா? அந்த ஃபூட்டருக்குள்ளே ஒரு பேராகிராஃப், அது பேராகிராஃப் தானே இருந்துச்சு. ஸோ அதையே நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வெப்பில் அட்லாஸ்ட்டாக பார்த்தா ஃபூட்டர் மாதிரி ஜென்ரேட். பட் இது வந்து ரைட்டில் இருக்குது, நம்ம CSS ஸ்டைலில் மாற்றும். ஸோ இவ்வளோ தான் HTML உண்டான ஒர்க்கு. ஸோ இதுக்கடுத்து நம்ம கிளாஸ் ஜென்ரேட் பண்ணி தான் ஒவ்வொரு HTML-லையும் நம்ம இப்போ மாற்றணும். ஸோ இது வர HTML எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ போனது வர எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டை பார்த்து எப்படிலாம் இம்போர்ட் பண்ணோம் HTML-குள்ளே, என்னென்ன திங்ஸ் வேணும், அதாவது ஹெட்டு, பேராகிராஃபு எல்லாம் ஓகே. ஸோ அஜிதாக்கு, சச்சிகுமாரன், ஹசீனாக்கு ஓகே, அனஃபாக்கும் ஓகே. ஸோ ஜீவதர்ஷினி, இன்ஃபண்ட்,
ரைட், ஓகே, சூப்பர்டா. ரைட், ஓகே. இப்போ சிஎஸ்எஸ்குள்ளே போகலாம். ஸோ சிஎஸ்எஸ் வந்து நான் தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணல, இங்கேயே ஸ்டைலுன்னு ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வியூவாக நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி கூட பண்ணலாம். அது என்னன்னு தெரியுமில்ல, லிங்க் ஆரியல் ஸ்டைல் ஷீட் அதை போட்டு கொடுத்து. ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெப்சைட்டில் ஓவராலாக பாடியை மட்டும் பார்ப்போம். அதாவது இமேஜ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம். ஸோ ஓவராலாக பாடியில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து பேடிங் பண்ணலாம். பட் பேடிங்னா என்ன சொல்லியிருக்கேன், 4 சைடும் வரும். அதாவது இந்த சைடும் அண்ட் தென் இந்த சைடு 4 சைட்ஸ் ஆஃப் எட்ஜஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸை செக்மெண்ட் பண்ணி உள்ளே செதுக்கும். ஸோ அது ஒரு ஃப்ரேம் மாதிரி ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ பேடிங் ஒப்பேராது. ஸோ இந்த லைன்னு நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் ஆரோ கொண்டு போகிறதுலே தெரிஞ்சிருக்கும். நம்ம எக்ஸாம்ஸில் எழுதுகிற மார்ஜின் கண்டென்ட் மாதிரி. ஸோ இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துருக்குன்னா மார்ஜினில் ஏதோ நம்ம கூட்டியிருக்கோம், அதனால வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்ஜின் போட்டு டாப்போ லெஃப்டோன்னு கொடுக்கலாம். பட் ஓவராலாக இது வந்து டாப்லேருந்து ஒரு அமௌண்ட் வந்துருக்கு, ஒரு பிக்சல் இறங்கியிருக்கு, லெஃப்ட்லேருந்து ஒரு பிக்சல் இறங்கியிருக்கு. ரைட்டு இது தேவையில்லை இப்போதைக்கு. பட் டாப்பு லெஃப்ட்டு என்னமோ நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக மார்ஜினை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ பாடியில் தானே இருக்குது. ஸோ பாடினே நான் ஜென்ரேட் பண்ணி மார்ஜின், ஓகேவா. ஸோ டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கு. பட் நம்ம அதெல்லாம் இப்போ தேவையில்லை. சிம்பிளாக மார்ஜின் போட்டு ஆட்டோன்னு கொடுத்தா அது வேற மாதிரி ஜென்ரேட் ஆகும். பட் நமக்கு அது தேவையில்லை. ஸோ மேலேருந்து பார்த்தது வந்து 50 பிக்சல் இறங்கியிருக்கு, ஓகேவா. அதே மாதிரி பாட்டமுக்கும் நான் கொடுத்துட்டு நான் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிறேன். அப்போ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டாப்பு பாட்டம், ஓகேவா. ஸோ பாட்டம் வந்து கணக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா, பட் இது வந்து டாப் பாட்டம், ஓகேவா. அப்படிதான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதில் போட்டிருக்குல்ல இல்லையோ, லென்த்து பர்சன்டேஜ் ஆட்டோ அப்படிதான் இருக்கு. ரைட், ஓகே. ஸோ இந்த ஆர்டர் எனக்கு குழப்புது. பட் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு 50 பிக்சல் வந்திருக்கு, இங்கேருந்து ஒரு 50 பிக்சல் வந்திருக்கு, ஓகேவா. ஸோ இன்கேஸ் நான் எரேஸ் பண்ணி பார்ப்போமே. இப்போ வந்து ஓவராலாக இது வந்து டாப்பு பாட்டம், ஓகேவா. ஸோ டாப்பு பாட்டமும் ஒரு 50-50 வந்திருக்கு. இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 50, ஓகேவா. அண்ட் தென் லெஃப்ட் ரைட்டு ஒரு 50. ஸோ இது டாப் பாட்டம், இது லெஃப்ட் ரைட் அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு 50, இங்கேயும் ஒரு 50 வந்திருக்கும். பட் நம்ம அதை டைப் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இந்த மார்ஜின் இப்படியே இருக்கட்டும். நம்ம கான்செப்ட் படி இந்த 2 டேவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரியுதா. இந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் தெரியும், ஒரே இடத்துல வந்த மாதிரி ஆயிட்டு. ரைட், இப்போ இந்த ஹெட்டிங் போடும். ஸோ ஹெட்டிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் இன்னொரு ஃபாண்ட் ஃபேமிலி ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த டிசைனுக்கு வர்றதுக்கு. ஸோ அந்த ஃபாண்ட் ஃபேமிலி நேம் என்னன்னா அதையும் பாடியிலே கொடுத்துருவாங்க. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி, ஓகேவா. அது என்னன்னா அந்த பாப்பிங் என்னமோ வரும், பாப்பிங்ஸ். ரைட், இது ஏதோ ஒரு டிசைன். சரி, ஓகே. ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம பிரச்சனை இல்லை, கூகுள்லேருந்து எதுனால எடுத்துக்கலாம். பட் நான் அதே டிசைன் ஸ்டைல் கொண்டு வரதுக்காண்டி போட்டேன். ரைட், இப்போ இதில் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் தான், ஓகேவா. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம், படிக்காத ஒரு விஷயத்த நான் இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதாவது நம்ம இதுவரை பார்க்காத செஷன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணுறோம், கரெக்டாக. அதாவது இங்கே கொண்டு வரோம், அதுக்கப்புறம் இங்கே திருப்புறோம், அங்கே திருப்புறோம், இது ரைட்டில் கொண்டு வரோம், இது நிறைய நடக்கும், ஓகேவா. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் சிஎஸ்எஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்லாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு சிம்பிள் HTML கோடுக்கு தான் அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும், ஓகேவா. அதாவது சிம்பிள் HTMLனா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜ் இருக்குது, ஒரு வெப் பேஜில் சிம்பிளாக ஒரே ஒரு லோகோ, அதாவது ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வைக்க அப்படின்னா, அதுக்கு நீ ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு கண்டென்ட், ஒரு டெக்ஸ்ட் வைக்க அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நீ அலைன் சென்டர் கொடுத்தீங்கன்னா அது சென்டர் ஆகிக்கும், ஓகேவா. இன்கேஸ் நிறைய டெக்ஸ்ட் இருக்கும், ஆர்எல்ஸ் நிறைய
ஃபார்ம் இருக்குது, நிறைய பேஜ். இப்போ இந்த பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ நிறைய சென்டென்ஸ் வரும்போது டெக்ஸ்ட் அலைன் சென்டர், அதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் எடுக்காது. ஏன் எடுக்காது அப்படின்னா, ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே நிறைய விஷயத்த போட்டு திணிச்சா என்ன ஆகும், ஒரு மாதிரி அடைச்சி கிடச்சி இருக்கும். அது வந்து எடுத்துட்டு மிஞ்சி வெளியே வர மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் ப்ரௌசர் வந்து எடுத்துக்காது, ஆன்லைன் சர்வர். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு ஒரு கண்டென்ட், அதாவது நம்ம இனிமேல் வரப்போகிற செஷனில் பார்ப்போம். சிஎஸ்எஸோடைய ஹை பிச்சான ஒரு கான்செப்ட் இது, ஓகேவா? அதனால தான் அது கடைசியாக வரும். பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேறு வழி இல்லை, வச்சு தான் ஆகணும். ஸோ இன்கேஸ் நம்ம இங்கே வந்துட்டு இந்த ஃபுட் வந்து ரைட்டில் வச்சுக்கோம் கரெக்டாக. ஸோ இங்கே நிறைய கண்டென்ட் வருது, அட் லாஸ்ட்டாக தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நான் வெறுமனா ரைட் டெக்ஸ்ட் அலைன் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வையேன், இது போகாது. ஒரு மாதிரி இங்கே இடிச்சுக்கிட்டே எங்கேயோ நிற்கும். ஏன்னா அது ஆன்லைன் சர்வர் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்காது. அதை நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நீ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கணும். அதாவது ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே நிறைய கண்டென்ட்டை போட்டேன்னா வெளியே வரும், ஓகேவா? ஸோ நிறைய கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட பாக்ஸ் நிறைய பெருசாக இருக்கணும் கரெக்டாக. அந்த கான்செப்ட் தான். ஸோ அதுதான் இங்கே அப்ளை ஆகும். பட் இன்னும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை பற்றி நான் இன்னும் வரப்போகிற செஷனில் சொல்லுவேன். இப்போதைக்கு நான் சிம்பிளாக போடுறேன், ஓகேவா? என்னென்ன ரைட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் and then flex direction. ஸோ இந்த ரெண்டு பற்றி கவலைப்படாதீங்க. இது ஓவராலாக பாடிக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, அதாவது ஒரு ஸ்பேஸை நீ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன்னு அர்த்தம் பாடி, ஓகேவா? அப்போ தான் அது எல்லாம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை பற்றி கவலைப்பட வேணாம். வர செஷனில் நம்ம இதை பற்றி இன்னும் டெப்த்தாக, இதுக்குன்னே நிறைய ப்ராஜெக்டும் 2-3 இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பாடியில் இவ்வளோ தான் தேவை, ஓகேவா? அதனால இப்படியே இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ H1 வந்து பெருசாக இருக்கணும். ஸோ H1 டேக் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து 5 rem. ஸோ 5 rem கொடுத்தா அந்த சைஸ்க்கு வந்துடும். ஸோ புரியுதா? ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாறி இருக்கு, தெரியுதா? விஆர் அந்த ஃபாண்ட்டு இங்கே ஆர் எப்படி இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல் மாறினால தான் அந்த இது டெப்த்து கொஞ்சம் போயிருக்கு. பட் ஃபோட்டோ ரெண்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வேற கொடுத்தோன்னே இதை நான் அழிச்சு காமிக்கிறேன், எப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரியும் பாருங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுங்கிறது ஒன்றும் நடக்காது, பட் அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகி நடக்கிற ஒரு விஷயம் தான், ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஸ்டைலை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத பார்ப்போம், ஓகேவா? ஸோ H1க்கு வந்து ஃபாண்ட் சைஸ் கொடுத்தாச்சு, ஒரு 5 rem. அது ஓரளவுக்கு ஒரு பெருசாக வந்துட்டு. பட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இமேஜை வந்து அந்த ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதை மாற்றுவோம். ஸோ இமேஜுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் நேம் வச்சுருவோம். ஸோ இங்கே வந்துட்டு ரைட் டைட்டில் இமேஜ். ஸோ டைட்டில் இமேஜ் கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹைட் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால 200 பிக்சல் கொடுத்தேன். ஸோ 200 பிக்சல் கொடுத்தோன்னே ஃபோட்டோலாம் சின்னதாகிட்டு ஓரளவுக்கு இதுக்கு ஈக்குவலாக ஆகிட்டு, ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபோட்டோ வந்து ரெண்டு கான்செப்ட்லையும் பார்க்கும்போது லெஃப்டில் தான் இருக்கு, கரெக்டாக? ஸோ ஃப்ளோட் அப்போ என்னவா இருக்குன்னா லெஃப்டாக தான் இருக்கணும். ஒரு வேளை ரைட்டாக கொடுத்தா இந்த ஃபோட்டோ இங்கே வந்திருக்கும், இந்த கண்டென்ட்லாம் லெஃப்ட்டுக்கு போயிருக்கும், கரெக்டாக? ஸோ ஃபோட்டோ லெஃப்ட்டுன்னே நம்ம கொடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ நான் வந்துட்டு இதிலே வந்துட்டு ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துட்டேன்.
இப்போ என்ன இருக்கும்னா ஒரு மாதிரி அக்லியாக வந்து விழுந்துரும். ஏன்னா இதுவும் லெஃப்ட்டு இதுவும் லெஃப்ட்டு. ஸோ ஃப்ளோட் ரெண்டுமே லெஃப்ட்டில் விழுந்துட்டு இங்கே ஏன்னா நம்ம எந்த ஸ்டைலும் பண்ணலை, அதனால அது வந்து இடிச்சிட்டு நிற்கும். ஸோ இப்போதைக்கு இதை அழிச்சு வச்சுருப்போம். பட் நம்ம முடிக்க போகும்போது ஃப்ளோட் லெஃப்ட்டுன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ரைட். இப்போதைக்கு சைஸை மட்டும் ஓரளவுக்கு வச்சு ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாம் ஒரு டிவ் கரெக்டாக, சாரி இந்த பியூட்டி இந்த பேராகிராஃப் வர ஒரு டிவ், அண்ட் தென் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இமேஜ் வர ஒரு டிவ். ஸோ இந்த ரெண்டு டிவ்வையும் நான் செப்பரேட்டாக பிரிக்கணும். அதாவது இந்த காலம் வைஸ் பண்ணணும். ஸோ இது ஓவராலாக லெஃப்டில் இருக்குது, இது ஓவராலாக ரைட்டில் இருக்குது. ஸோ ஹோல் டிவ்வாக நான் சொல்கிறேன், இந்த ஃபோட்டோவை மட்டும் சொல்லலை. ஸோ இது லெஃப்டில் இருக்குது அப்படின்னா அதே கான்செப்ட் தான், ஃப்ளோட் தான் வருது திரும்ப. ஸோ நான் அந்த ஓவரால் டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் வைக்கேன். இது கிளாஸ் நேம் லெஃப்ட்டு, அது ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து லெஃப்டில் தானே வருது. அண்ட் தென் கிளாஸ் நேம் ரைட். புரியுதா? நான் ஓவராலாக டிவ்வுக்கு வச்சுருக்கேன். ஓவரால் டிவ்வுக்கு ஒரு டிவ் லெஃப்ட் ஒரு டிவ் ரைட். ஓகேவா? ஸோ நான் கிளாஸில் வந்துட்டு என்ன சிஎஸ்எஸ்ல வந்துட்டு டாட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ளோட் லெஃப்ட். ஓகேவா? ஸோ அது ஜென்ரேட் ஆயிரும், லெஃப்ட்டில் போய் இருந்துக்கும். தெரியுதா? இது லெஃப்ட்டில், இது ஓவராலாக லெஃப்ட்டில் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ரைட்டு போயிட்டு பார்த்தியா. பட் இருந்தாலும் நம்ம ரைட்டுன்னு கொடுக்கணும், ஏன்னா அது தனியாக ஒரு டிவ்வில் இருக்குது. ஸோ அதை குழப்பக்கூடாதுனால ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் கொடுக்கும்போது எல்லா கண்டென்ட்டும் ரைட்டில் வந்திருக்கும். கரெக்டாக நான் அதை அழிச்சு காமிக்கேன் பாரு. இது லெஃப்டில் கொடுத்தோம், இது எல்லாம் லெஃப்டில் வந்துட்டு, பட் இதோட கண்டென்ட் எல்லாம் ரைட்டில் இருந்து. பட் பேராகிராஃப் அதிகமாக இருக்குது, அதோட டிஸ்டன்ஸ்லாம் எகிரி போய் கீழே ஒரு மாதிரி அது ஜென்ரேட் ஆகுது. அது இப்போ மிஸ்டேக் இல்லை. ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு ரைட்டில் அழகாக வேணும், ஏன்னா இங்கே நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ இது எல்லாம் தனியாக நம்ம ரைட்டில் கொடுக்கணுனால இன்னொரு டிவ்வில் நான் ரைட்டுன்னு கிளாஸ் நேம் வச்சு ரைட்டுன்னு கொடுத்துட்டேன். பட் அது அக்லியாக தான் இருக்கும், ஏன்னா இது வர லெஃப்ட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் லெஃப்டில் இருந்தால் இது சைஸ் சின்னதானவா இது இங்கே போய் உட்காரும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது புரியுதா? ஓவராலாக டிவ்வை கனெக்ட் பண்ணி நான் ஃப்ளோட் போட்டுட்ருக்கேன், சிம்பிளாக ஒரு இமேஜுக்கு மட்டும் போடல. புரியலன்னா இப்போவுமே கேட்டுருங்க, அப்புறம் தான் அடுத்த கான்செப்ட், அதாவது இந்த ப்ராஜெக்ட்லேயே போகும்போது புரியும். சச்சிகுமாரனுக்கு ஓகே, ஹசீனாக்கு ஓகே, ஜீவா அஜிதாக்கும் ஓகே, அனஃபாக்கு ஓகே. ரைட், ஓகேடா, சூப்பர். ஸோ ஓவராலாக டிவுக்கு வந்து நான் லெஃப்ட் கொடுத்துருக்கேன். இதை சைஸ் குறைச்சா மட்டும்தான் இது போய் ரைட்டில் உட்காரும், ஏன்னா இதையும் நான் ரைட்டில் கொடுத்துருக்கேன், அதனால தான் இங்கே இடிச்சிட்டு நிற்கி. ஓகேவா? ஸோ ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விட்டு, அதாவது கார்டுன்னு ஒரு கிளாஸ் நேம் வைக்க போகிறேன். ஓகேவா? அந்த கார்டு கிளாஸ் நேம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு டிவ், ஃபர்ஸ்ட் டிவ்லையும் இருக்கும், செகண்ட் டிவ்லையும் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க உள்ள பேராகிராஃப் வந்து என்ன பண்ணுது, ஓவராலா வித்தை எடுத்துக்குது. கரெக்டா? ஓரளவுக்கு இதுக்குள்ள வந்தா போதும் வித்து. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து இன்னொரு கிளாஸ் நேம், அதாவது இதுக்கிட்டே ஸ்பேஸ் விட்டா அது இன்னொரு கிளாஸாக ஜென்ரேட் ஆகும். கரெக்டா? ஸோ ஸ்பேஸ் விட்டா மட்டும்தான், அந்த ஏரோ மார்க்லாம் கொடுத்தா ஒரே கிளாஸாக தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ கார்டுன்னு வச்சு நான் வித்து வந்து 45% கொடுக்கும். ஸோ என்ன ஆகும்னா ஓரளவுக்கு இதெல்லாம் 100% அடிச்சிச்சு. நான் இதை ஃபர்ஸ்ட் அழிச்சுக்கிறேன். ரைட். இப்போ இது வந்து 100% ஆக்கியபை பண்ணுது, இது ஃபுல்லாக லெஃப்டில் இருக்குது. ஸோ இங்கே இடம் இல்லாதனால இது நெக்ஸ்ட் லைனுக்கு வருது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்த நம்ம வந்து குறைக்கணும். ஸோ இது இடம் என்னது, வித்து. ஸோ வித்தை கொஞ்சம் குறைச்சிட்டா அந்த ஒர்க்கு நான் ஆட்டோமேட்டிக்காக ரைட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் வித்து 15 கொடுக்கலாம், பட் ஓரளவுக்கு இடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம குறைக்கணும். ஸோ நான் 50 கொடுக்கறேன். ஸோ 50 கொடுத்தாலும் ஓரளவுக்கு வருது, பட் நம்ம கான்செப்டுக்கு இங்கே இவ்வளோ ஸ்பேஸ்லாம் வருது பார்த்தியா, அதனால 45 தான் வரும். அது ஏன்னு உங்களுக்கு இப்போ புரிய வரும். ஸோ ஓரளவுக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸாக வந்துட்டு இதெல்லாம் ரைட்டில் வந்துட்டு இதெல்லாம் லெஃப்டில் போயிட்டு. ஓகேவா? இப்போ தான் நம்ம இந்த இமேஜுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது இமேஜுக்கு லெஃப்ட்டு, அதாவது இமேஜுக்கு ரைட் சைடில் எல்லாம் வரணும். ஸோ ஒரு இமேஜ் மட்டும் பர்டிகுலராக ஒர்க் நடக்கணும். கரெக்டா? ஸோ அது எப்படி ஜென்ரேட் பண்ணது தான் இங்கே பார்ப்போம். எஸ்,
ஸோ டைட்டில் இமேஜ் இது கொடுத்தாச்சு. இதில் வந்துட்டு ஃப்ளோட் லெஃப்ட்டுன்னு கொடுப்போம். ஏன்னா இமேஜ் எல்லாம் லெஃப்டில் போகணும்ல. லெஃப்டில் போனோன்னே ஹெட்டிங் எல்லாம் ரைட்டில் வந்துடும். ஏன்னா இமேஜ் தான் நம்ம லெஃப்டில் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இமேஜ் லெஃப்டில் போயிட்டு இதுவும் லெஃப்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்து உள்ள கண்டென்ட் எல்லாம் ரைட்டில் வந்துட்டு. எங்கள் டைட்டில் இமேஜ்னா எது? இந்த இமேஜ் ரெண்டும், அதாவது இதுவும் இதுவும். இதுக்கு அடுத்து இருக்கிற கண்டென்ட் என்ன? ஒரு H2வும் ஒரு பேராகிராஃபும். ஒரு H2 பேராகிராஃபும் ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் போய் வந்துடும். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அழகாக ஜென்ரேட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ அதை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இங்கிட்டிருந்து தள்ளணும் அப்படின்னாலே என்ன? மார்ஜின் தான். நம்ம இங்கேருந்து இங்கே தள்ளணும் மார்ஜின் தான். எங்கேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தள்ளியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு எங்கே போகணும்? ரைட்டில் போகணும். ஸோ ரைட்டோட பிக்சலை கொஞ்சம் கூட்டினா நடந்துடும். ஸோ அதே இமேஜில் போயிட்டு மார்ஜின் ரைட்டுன்னு கொடுத்தா ஒரு 50 கொடுக்குமா? ஒரு 50 கொடுத்தோடனே ஒரு ஸ்பேஸ் தள்ளி வந்து விழுந்துடும். ஸோ இப்போ புரியுதா? பட் ஃபாண்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை நம்ம மாற்றணும்னா இங்கே போயிட்டு ஒரு கிளாஸ் ஓவராலாக இதுவும் தானே பேராகிராஃபாக இருக்குது, வேறு எங்கேயும் பேரா இருக்கா? இல்லை. ஸோ இப்போ ஓவராலாக இங்கே வந்துட்டு பீன்னு ஒன்று போட்டு ஃபாண்ட் சைஸ் என்ன கொடுக்கலாம்? ஃபாண்ட் சைஸ் 3M. எவ்வளோ பெருசு வருதுன்னு தெரில. ரொம்ப பெருசோ. ஸோ புரியுதா? வெறுமனே 3M கொடுத்ததுக்கே அது எவ்வளோ எடுத்திருக்குன்னு. தெரியுதா? 0.5Mனா ஒன்றுமே தெரியாது. அழகா இருக்குல்ல? ஸோ ஓரளவுக்கு இது ஈக்குவலாக ஆயிருக்கு. ரொம்ப நம்ம அப்படி கொண்டு வரணும்னு இல்லை. பட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாறி இருக்கு. நான் வந்து ஃபாண்ட்டோட பேர் கரெக்டாக கொடுக்கல, அதோட பேர். ஓகேவா? அதனால தான் இது கொஞ்சம் விங்கிறது ஒரு பிரெத்தாக வந்திருக்கு. இந்த வி வேற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ லெஃப்டில் வச்சுட்டோம், ரைட்டில் அதே மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 50 இருக்கு பார்த்தியா? இதை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல வச்ச மாதிரி 0 பிக்சல் 50 பிக்சல் அப்படின்னே கொடுக்கேன். இப்போ பாரு, இந்த ரைட்ல உள்ள 50 கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், டாப்ல உள்ளது அப்படின்னு ஸ்க்ரோல் டவுன் இல்லாமல் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்க்ரோல் டவுன் இருந்துச்சு பார்த்தியா? ஓரளவுக்கு இதில் ஏன் ஸ்க்ரோல் டவுன் வந்துச்சுன்னா, அந்த 50 பிக்சலை ஆக்கிபை பண்ணாமல் இருக்கு. இதில் வந்துட்டு நான் அப்படியே 0 பிக்சல் 50 பிக்சல்னு கொடுத்தோன்னா அப்படி ஸ்டாண்டர்டாக நின்றுடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு மாற்ற வேண்டியது இது ஒன்று மட்டும்தான். ஸோ அதை இப்போ விடுங்க. இங்கேயும் 50 எடுத்துருக்கு, இங்கேயும் 50, இங்கே 50, இங்கேயும் கொஞ்சம் எடுத்துருக்கு. ஸோ அதனால தான் அது இங்கே கேப் விட்டு இருக்கு. பட் இந்த ப்ராப்ஸ்லேயும் அதே மாதிரி தான், இங்கே 50 இருக்குது. ஸோ இந்த ஃபூட்டரை மட்டும் நான் ரைட்டில் கொண்டு வரணும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஃபூட்டர் வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் ரைட் சென்டருன்னு கொடுத்தா சென்டரில் வந்து இருக்கும். இல்லை, ஸோ நம்ம ரைட்டுன்னு கொடுப்போம். ஸோ ரைட்டில் போய் உட்காந்து இந்த 50யை குறைச்சி பார்க்கணுன்னா இது எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஆர்டர் தெரில, நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா பண்ணணும். ஸோ அது ரைட்டு எடுத்துருக்கு. சரி, ஓகே, இப்படி இருக்கட்டும், ஓரளவுக்கு ஓகே தானே. ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது, பட் இந்த .com வைஸ் பார்க்கும்போது இமேஜ் கரெக்டாக செட் ஆயிடும். நம்ம ஃபாண்ட் சைஸ் மட்டும் மாற்றினா ஓரளவுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட்டியாக ஜெயிண்ட் மாதிரி பெருசாக வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ ஓவராலாக டிவை எப்படி லெஃப்டில் வச்சோம், அண்ட் தென் ஓவராலாக ஒரு ஃபோட்டோவை மட்டும் எப்படி லெஃப்டில் வச்சோம். ஸோ 2 டைம் கிட்ட ஃப்ளோட் அப்ளை ஆயிருக்கு. ஒரு இமேஜுக்கு மட்டும் ஒரு ஃப்ளோட் அப்ளை ஆயிருக்கு, அண்ட் இன்னொரு டிவுக்கு மட்டும் ஒரு ஃப்ளோட் அப்ளை ஆகுது. புரியுதா? ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஒரு டிவ்வாக நம்ம எங்கே தள்ளுறோம், ஒரு இமேஜாக நம்ம எங்கே தள்ளுறோம், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அண்ட் தென் இதை ரைட்டில் வச்சுட்டோம். வேறு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் ஹைட்டுன்னு ஒன்று கொடுக்கலாம். ஓவராலாக பாடிக்கு வந்து எப்படி, நான் எக்ஸாம்பிளுக்கு மினிமம் ஹைட் ஒரு 95 VH. ஸோ விஹெச்னா நான் என்னன்னு சொன்னேன்னா வியூ பாயிண்ட்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா
ஸ்க்ரோல் பார் வந்திருக்கும் தெரியுதா? நான் மினிமம் ஹைட் எடுக்கேன். ஸ்க்ரோல் பார் போயிட்டு ஏன் போயிட்டு அப்படின்னா பாடி வந்து எப்பவுமே 100% தான் ஃபில் பண்ணும். நான் 100%லேருந்து ஒரு 5% எடுத்திருக்கேன். அதாவது 100லேருந்து ஒரு 5 மைனஸ் பண்ணி 95 வியூ பாயிண்ட்ல வைன்னு சொல்லேன். ஸோ அது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் பேஜே ஒரு 5 தான் மைனஸ் பண்ணிடும் இந்த இடத்துல. அப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பார்க்குற மாதிரி ஆயிடும் எக்ஸ்ட்ரா பிக்சல்ஸை. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? இது குழப்ப வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டேன். ஓகேவா? இங்கே ஏன்னா வியூ ஹைட் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. தெரியுதா? ஸ்க்ரோல் தான் ஆகுது, இது ஆகலை. அவ்வளோதான். ஸோ இதான் சிம்பிளான ஒரு ஃப்ளோட் வச்சு நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட். புரிஞ்சுதா? அந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் மட்டும் நான் என்னன்னு சொல்கிறேன். இன்கேஸ் நான் இப்போ இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை நான் அழிச்சு உங்களுக்கு காமிக்க மாறேன் என்ன நடக்குன்னு. ஒன்றும் ரொம்ப நடக்காது. பாத்தியா? அந்த டெக்ஸ்டைல் அண்ட் சென்டரோட வேல்யூ அப்ளை ஆகல பாரு. நான் ரைட்டுன்னு கொடுத்ததை அது எங்கே போய் உட்காந்துருக்கு பாரு. நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுத்தேன்னா கரெக்டாக ரைட்டில் போயிட்டு. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகாது. அவ்வளோதான் வித்தியாசம். பட் அது நம்ம இன்னும் டெப்த்தாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவோங்கிற கான்செப்ட்ஸை வர செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? இனி டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்குள்ள செஷன் இதுதான். வேற எதுவும் பழைய செஷன் எதுவும் ரீகால் பண்ணணும் எதுவும்னா இப்போ ஆன்லைன்லேயே கேளுங்க. நான் இப்போ எதுனா முடிச்சா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியாதது எனி டவுட்ஸ்? எதுவும் இல்லையா? சரி, ஓகே. இதுவரை நடந்த குவிஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே, சூப்பர். எப்படி இருந்துச்சு கொஸ்டின்ஸ்? உங்களுக்கு எப்படி புரியுதா? இல்லை நான் நடத்துனதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வருதா? ஏன்னா கொஸ்டின்ஸ் நான் எடுக்க மாட்டேன், வேற யாராவது தான் எடுத்து அனுப்புவாங்க. அதான் கேட்குறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே தானா அஜிதாக்கு? ரைட்டு. சச்சிகுமரன், ஜீவதர்ஷினிக்கு ஓகே. ஹசினா உங்களுக்கு எப்படி இருக்கு? ரைட்டு, ஓகே தானா? சரி. இன்கேஸ் அதுலேயும் எதுவும் சேஞ்சஸ் வேணும், எங்களுக்கு டஃப்பாக இருக்குது. டஃப்னா அப்படி வரல, ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்குது. நான் ஒரு சொல்லி கொடுக்குறதும் ஆன்சர்ஸ் வந்ததும் கொஸ்டின்ஸ் வந்ததும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் குரூப்பில் சொல்லலாம். அண்ட் தென் வேறு எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்களா அதுக்கு முன்னாடி? அதாவது எக்ஸாம்ஸ்க்குலாம் முன்னாடி எதுனா சொல்லியிருந்தேன் தெரியுமா? எதாவது பண்ணிங்கன்னா காமிங்கன்னு. யார்ட்டையும் எதுவும் இருக்கா? சும்மா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னமோ வந்துச்சு. இல்லையா எதுவும்? சும்மா இல்லைன்னா ஒரு தலைகீழ அனுப்புறேன். ஆ சொல்லு சச்சிகுமரன், உன்கிட்ட இருக்குதா? ஆனா இது ஹவர்லயே நான் பண்ணேன். ஆ புரியல. புரியல. இப்போ டிஸ்பிளே வேணா பண்றியா? உனக்கு எதுவும் இஷ்யூஸ்? என்ன அது இப்போ லேப்டாப் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு ரீஸ்டார்ட் பண்ண எல்லாமே போயிடுச்சு. அப்படியா? சரி, ஓகே. வாட்ஸ்அப்ல புரியல, என்னடா? வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி நான் குரூப்ல அனுப்பிச்சிருந்தேன். அப்படியா? சரி, ஓகே, நான் பார்க்குறேன். உனக்கு அப்படி இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் உடனே வாட்ஸ்அப்பில் கேட்டுரு. ஓகேவா? அவர் எதுவும் புரியல வைக்கிறேன். சரி, அவ்வளோதான் செஷன். ஸோ இன்னைக்கு எதுவும் டவுட்ஸ்